எங்க கிராமத்துல ஸ்ரீ பொன்னும் சிறையெடுத்த ஐயனார் கோயில் உள்ளது. திருவிழா காலத்துல திருவிழாவை நடத்த விடாம தடை பண்றாங்க. ஒரு வீட்டுல ஒரு ஆள் இறந்தா என்ன நிலைமையில இருக்குமோ அந்த நிலைமை எங்க ஊரே இருக்குது. ராமநாதபுரம் அருகே ஐயனார் ஆலயத்தின் விழா நடத்த விடாமல் தடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். நாங்க இந்த திருவிழாவை நாங்க நல்லா நடத்தணும், மாவட்ட ஐயா அவர்கள் எங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டணும் நாங்க வேண்டிக் கொள்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட மேலவலசை கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பொன்னம் சிறை எடுத்த ஐயனார் ஆலயம். இவ்வாலயம் பல தலைமுறைகளாக வழிபட்டு வரும் பழமையான ஆலயம் ஆகும். இந்த ஆலயத்தில் விவசாயம் செழிக்கவும் நல்ல மழை பெய்யவும் வேண்டி வருடா வருடம் எருதுகட்டு திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த விழா நடத்திய பின்பு நல்ல மழை பெய்து விவசாயம் செழித்து பொதுமக்கள் நிம்மதியாக வாழ்ந்து வந்தனர். இந்த ஆண்டின் 265ஆம் ஆண்டு எருதுகட்டு திருவிழா நடத்துவதற்கு கிராம பொதுமக்கள் முடிவு எடுத்து விழா நடத்த தயாரான போது ஒருதரப்பு குடும்பத்தினர் விழா நடத்தக்கூடாது என தடையாக உள்ளனர். தவறு செய்பவர்கள் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து ஊர் ஒற்றுமையாக இருப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஐயனார் ஆலயத்தின் எருதுகட்டு திருவிழாவை சிறப்பாக நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் வரைமுறை செய்து தர வேண்டும் என்றும் ஏராளமான பொதுமக்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன் ஜீத் சிங்கை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர். இதனை விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். கோயில் திருவிழா நடத்தாவிட்டால் தெய்வ குற்றமாகும் என்றும் மழை இல்லாமல் விவசாயம் பொய்த்து போகும் என்றும் முன்னோர்கள் காலங்காலமாக செய்து வந்த தெய்வ காரியங்கள் தடைபடும் என்பதாலும் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் விழா நடத்த ஏற்பாடு செய்து தர வேண்டும் என ஏராளமானோர் கோரிக்கை விடுத்தனர். நான் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை வட்டம் காஞ்சிரங்குடி மேலவலசை கிராமத்திலிருந்து வர்றோம். எங்க கிராமத்துல சுமார் ஒரு 300க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வர்றாங்க. எங்க கிராமத்தை பொன்னு சிறை எடுத்த ஐயனார் கோவில் ஒரு பாரம்பரியமிக்க எருதுகட்டு விழா சுமார் 260 வருடங்களுக்கு மிக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த வருஷம் விழாவை ஏற்பாடு பண்ணி ஊர் கமிட்டி தலைவர் பொருளாளர் ஊர் பொதுமக்கள் முன்னிலை ஏற்பாடு பண்ணி எல்லாமே விழாலாம் ஆரம்பிச்சு நாங்க நடத்துறோம். ஆனா ஒரு சில குடும்பங்கள்னால எங்க விழாவை தடை பண்ணி அவங்க போலீஸ் ஸ்டேஷனோ டிஎஸ்பி ஆபீஸோ எல்லா போயும் அவங்க பெர்மிஷன் தராம எல்லாருமே எங்களை அலக்கழிச்சு ஊரையே திண்டாட வச்சுட்டாங்க. இதனால எங்க கிராமமே மிகவும் ஆழ்ந்த ஒரு அதாவது ஒரு வீட்டுல ஒரு மத வேதனை. ஒரு வீட்டுல ஒரு ஆள் இறந்தா என்ன நிலைமையில இருக்குமோ அந்த நிலைமை எங்க ஊரே இருக்குது. மிகவும் வருத்தக்குள்ளாக இருக்கும். நீங்க மாண்புமிகு கலெக்டர் அவர்கள் இதுல தக்க நடவடிக்கை எடுத்து எங்க விழாவை நடத்தி தருமாறு ஊர் மக்கள் சார்பாக உங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். காஞ்சிரங்குடி மேலவலசை கிராமத்திலிருந்து வந்திருக்கோம். சமீபத்துல என்னை தலைவராக 2024 தேர்ந்தெடுத்தாங்க. தலைவராகி முன்னாடி இருந்தவங்க 2 வருஷம் நிர்வாகம் பண்ணாங்க. அந்த நிர்வாகத்துல திரும்ப தலைவரான உடனே வரவு செலவு கணக்கு கேட்டோம். அதை தராம அவங்க வரவு செலவு கணக்கெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு பால்சாமி, ஜெகதீஷ், சதீஷ்குமார், ரஞ்சித் அவங்க குடும்பத்தார் மற்றும் அந்த நிர்வாகத்தில் உள்ள ஒரு 7-8 பேர் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கணக்கு வழக்கெல்லாம் தர முடியாதுன்ட்டு நாங்க மாதந்தோறும் சந்தா கூட்டம் நடத்துவோம். அதுல எங்களுடைய அராஜகத்தை காட்டி எங்களுடைய நோட் புக்கு எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. கோவில் சாவி, ஊருடைய வரவு செலவு கணக்கு தராம போயிட்டாங்க. சமீப காலத்துல இவங்க வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம். அவங்க ஊருக்கு கட்டுப்படல. சமீப காலத்துல அவங்க எங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்காங்க. ஹைகோர்ட்ல கேஸை தொடுத்துட்டாங்க. கேஸை தொடுத்துட்டு இப்ப திருவிழா காலத்துல திருவிழாவை நடத்த விடாம தடை பண்றாங்க. நீங்க திருவிழா நடத்த முடியாது, நடத்தினா நான் ஊர்ல நிறைய பேர் தாலிகள் அறுக்கப்படும், மீறி நடத்தினா அப்படின்ட்டு எங்க கிராமத்தையே ஒரு மிரட்டல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க காஞ்சிரங்குடி மேலவலசையிலிருந்து எல்லாரும் வந்திருக்கிறோம். எங்க கிராமத்துல ஸ்ரீ பொன்னும் சிறையெடுத்த ஐயனார் கோயில் உள்ளது. அதுல கடந்த 250க்கு மேல உள்ள வருஷங்களாக நாங்க திருவிழா கொண்டாடிட்டு வரோம். எருதுகட்டு விழா கொண்டாடிட்டு வர்றோம். எங்க எருதுகட்டு இந்த வருஷம் நாங்க நடத்தணும்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணிருக்கையில ஒரு சில குடும்பங்கள் நாங்க தான் அராஜகம் பண்ணிட்டு நாங்க காப்பு கட்டுவோம், நாங்க தான் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அராஜகம் பண்றாங்க. சந்தால சேர மாட்டாக ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஊர்ல. நாங்க இந்த திருவிழாவை நாங்க நல்லா நடத்தணும், மாவட்ட ஐயா அவர்கள் எங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டணும் நாங்க வேண்டிக் கொள்கிறோம்.